கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். இயேசப்பா நல்லவர், உங்களோடு பேசுவார். ஆர்டர் கொடுக்கிற ஆலோசனை உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மை கொண்டதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலே தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவுபறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்றைய தேவ ஆலோசனை தலைப்பு கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க. கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்க. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரிடத்தில் பங்குள்ளவர்களாக, அதாவது அவரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவங்களுக்கு பங்கு கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது தெளிவாய் சொல்ல முடியாது. ஏன்னா இதே வசனம் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவுபெறுந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பெறிந்து உறுதியை பற்றி கொண்டிருக்கோம். அப்படின்னா ஆரம்பத்தில் நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகிற அனுபவம், நம்பிக்கை குறைகிறது. இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம் அநேகருக்கு போக போக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குன்றி போயிடும். ஆண்டவர் வெளிப்படுத்தல சபையை பார்த்து சொன்னார்ல, அந்த 7 சபைகளை குறித்து சொல்லும்போது சொன்னார்ல, உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் அப்படின்னு சொன்னார். நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், ஒன்றே அனலாயிரம் இல்லையே குளிராயிருன்னு சொன்னார். வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். சிலர் கொஞ்ச நாள் போக போக அந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டுருவாங்க. சிலர் ரட்சிக்கப்படும் போது ரொம்ப ஆண்டவர் மேலே அன்பு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இயேசப்பாட்ட வரும்போது ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்து முடிவு வரும். வியாதியிலிருந்து சிலரை விடுதலையாக்குவார். பிசாசன் போராட்டத்தை மாற்றுவார். சில குடும்பத்தில் விசேஷ நன்மைகளை கொடுப்பார். அப்படின்னா வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு கொடுப்பார். கடன் பிரச்சனை மாறும். பிரிந்த குடும்பங்கள் இணையும். வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். எதிர்ப்புகள் மறையும். இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப நம்பிக்கை வச்சு அப்படியே கர்த்தரை தேட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வசனத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க. சபைக்குள்ளே வரும்போது ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வசனத்தை கேட்டு இன்னும் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவோடு இணைப்பதற்கு ஏதுவாக நடத்தப்பட்ட கொண்டிருக்கிற அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவார். ஆனால் என்ன செய்வாங்க, அந்த ஆரம்பத்தில் உள்ள வராங்கல்ல, அந்த நம்பிக்கை கொஞ்ச நாளில் போயிடும். மீண்டும் அதாவது பழைய வாழ்க்கைக்கு நேராக போவாங்க. அவிவிசுவாசியாக மாறுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒழுங்காக வேதம் வாசிக்க மாட்டாங்க, ஒழுங்காக ஜெபிக்க மாட்டாங்க, ஒழுங்காக சபைக்கு வர மாட்டாங்க, சபையில் பண்ணுற பிரசங்கத்தை சரியாக கேட்க மாட்டாங்க, அதற்காக தங்களை அர்ப்பணிக்க மாட்டாங்க. அப்போ அந்த நம்பிக்கை குறைந்து போயிடும். விசுவாசம் அப்படி குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கை குறையக்கூடாது, பெருகணும். விசுவாசத்தில் பெருகிவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையும் விசுவாசம் பெருகிட்டு இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இடத்துலையும் அப்படி நிற்கக்கூடாது, அதுக்கு பின்னாலையும் போகக்கூடாது, முன்னால் வரணும். எப்போவுமே ஏறு வரிசை. எப்படி ஒரு பிள்ளை ஃப்ரீ கேஜில் இருந்து படித்து ஒன்றில் ஒரு டாக்டர் அல்லது ஒரு இன்ஜினியர் ஆகிற மாதிரி, அல்லது ஒரு பெரிய ஒரு அரசு அதிகாரியாக மாறுற மாதிரி, ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர மாதிரி, அப்படி படிப்படியாக மேலே வரணும், கீழே போகக்கூடாது. நீங்கள் சில ஆட்கள்கிட்ட பேசி பாருங்கள், நாங்கள் முன்னால் இப்படி இருந்தோம், இப்போ என்ன செய்கிறது, சில பிரச்சனைகளும் இருக்கும், போராட்டம் வந்துச்சா,
அந்த பழைய அந்த விசுவாசத்தெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, என் புருஷன் முன்னால் ரொம்ப ஆலய வாஞ்சியாக இருந்தார், ரொம்ப ஊழியம் செய்வார், சபைன்னா ஓடி ஓடி வருவார், இப்போ அந்த பழைய வாஞ்சை இல்லை, அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைகளுக்கு சில தாய்மார்கள் தகவல்மார்கள் சொல்லுவாங்க, ரொம்ப வாலிப நாட்களிலே ரொம்ப தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்த பையன், சின்ன பிள்ளையில நம்ம சண்டே கிளாஸில் இருப்பான், சர்ச்சில் வாலிப நாட்களில் யூத்தில் எல்லாத்துலேயும் இருப்பான், யூத் மீட்டிங்கில். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படிக்க போனால் வேலைக்கு போனால் நம்பிக்கை இழந்துட்டான், இப்போ பழைய மாதிரி இல்லை, சர்ச்செலாம் ஒழுங்காக போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த நண்பர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி வரும்போது அப்படி உள்ளே போயிடுவாங்க. இது பெரிய பிரச்சனை. அதுதான் இங்கே அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிறிஸ்துவனிடத்தில் அவங்க பங்குள்ளலாம் இருக்க முடியாது. நம்ம உறுதியாய் பற்றி கொண்டாதான், முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால் தான் கிறிஸ்துவத்தில் பங்குண்டு. கிறிஸ்துவத்தில் பங்குண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்படி போகிற வாழ்க்கையில், முடிவு பரியந்தம் சாகிறது வரையிலும், கண்ணை மூடுகிறது வரையிலும் நம்பிக்கையாக வாழணும். புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்களேன், அவர் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாரு. என்ன எனக்கு கிடைச்சாலும் கிடைக்காலும் என்னமே வரட்டும், மரணமே வரட்டும், மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு தானே கேட்குறாரு. வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற அந்த அன்பை, அந்த நம்பிக்கையை என்னை விட்டு அசைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. கடைசியில் ஆண்டவருக்காக வாழ்கிறாரு. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்கிறாரு. புரிதவங்களுக்கு விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்கிறாரு. யோபு பாருங்க, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. மனைவி என்ன சொல்கிறாங்க? தேவனை தூசித்து ஜீவனை விடும். இவர் சொல்கிறார், பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிறியே, தேவனுடைய நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எத்தனை பாடு எத்தனை இருக்கு. மனைவியே தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னப்போ அப்புறம் என்ன இருக்குது? நம்பிக்கை அவர் விடலைல்ல. பாடுகள் வந்தோன்னா நம்பிக்கை விடுகிற மக்கள், பிரச்சனை வந்தோம் நம்பிக்கை விடுகிற மக்கள், கத்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? கொஞ்சம் காலம் சர்ச்சைக்கு ரொம்ப வேகமாக போனாங்க, இப்போ வேகம் இல்லாமல் இருக்கிறாங்களா? ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கத்தரக்க ஓடினவங்க இப்போ அந்த ஸ்பீடை குறைச்சிட்டாங்களா? எப்பவுமே ஏசுன்னு சொன்னவங்க இப்போ அதை வார்த்தை நிறுத்திட்டாங்களா? எப்பவுமே சபைன்னு சொன்னவங்க அதை நிறுத்திட்டாங்களா? எப்பவுமே எங்கள் பாஸ்டர்னு சொன்னவங்க அந்த வார்த்தையெல்லாம் அப்படி ஆஃப் பண்ணிட்டாங்களா? பின்மாறிட்டாங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்கள கத்தருக்குள்ளே கத்தர் கொண்டோருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடுங்க. சரியா? மீண்டும் வந்துடுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நமக்கு பங்கு வராது, நன்மை வராது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் பாருங்களேன். தெய்வ நம்பிக்கை விட்டவர்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்பாங்க. அங்கே இரட்சிப்பின் சந்தோஷம் இருக்காது, அங்கே ஒரு சமாதானம் இருக்காது, அங்கே ஒரு ஒருமனை இருக்காது, அந்த வீட்டில் ஒரு செழிப்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய கிருபையே விலகி இருக்கும். ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷ ஒரு குடும்பத்தில் கர்த்தர் அவங்கள நடத்த ஆரம்பிக்கிறாரு. தெய்வ கிருபை அவங்கள நடத்துது. அவரை விட்டுட்டேன்னா அந்த கிருபை விலகிடும். அது நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்னால் போகலைன்னா இந்த இடத்துலேருந்து எங்களை கொண்டு போகாதுன்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு அவ்வளோதான், எங்கள் வாழ்க்கையே சீரோ. அந்த நீங்கள் எங்கள் கூட வாங்க, உங்களுடைய சமூகத்தை அனுப்புங்க, உங்களுடைய தூதலை அனுப்புங்கன்னு சொல்லார். புரியுதா உங்களுக்கு? அதை நீங்கள் புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். தேவ சேனை நம்ம கூட இந்த செயல்பட அனுபவிக்கணும், கர்த்தர் அன்பை ருசிக்கணும். பரலோக அரசாங்கம் நமக்கு ஒத்தாசை பண்ணுறதை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அதை கண்டுபிடிச்சி நம்ம நடத்த ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக வெற்றி, எல்லாத்திலும் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். அதை கண்டுபிடிக்க தவறிட்டேன்னா எங்களால் தான் எல்லாம் நடக்குது, எங்கள் படிப்பு தான், எங்கள் அறிவு தான்,
எங்கள் ஞானம்தான், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் செய்கிறாங்க, எங்கள் செல்வாக்கெல்லாம் பண்ண நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அப்படி நினச்சி கற்றுவிட்டு விலகினீங்கன்னா எல்லாமே தோல்வி. வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் வச்சுருக்கிற நம்பிக்கையை கடைசியாக வச்சுருப்பேன். அதில் பெருகுவேனே தவிர, வளருவேனே தவிர, ஆண்டவர்கிட்ட நெருங்குவேனே தவிர, இன்னும் ஆண்டவருக்காக ஓடுவனே தவிர அந்த வேகத்தை குறைக்க மாட்டேன்னு இன்றைக்கி தீர்மானம் எடுங்க. கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் பங்குள்ளலாய் மாறுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவர், நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி. ஒவ்வொரு தேவ மனிதனும் தேவ மனுஷியும் ஆரம்பத்தில் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை விட்டு விலகிடக்கூடாது. அப்போ தான் உம்முடைய பங்குக்கு, உம்முடைய நன்மைக்கு எல்லாரும் பங்காளிகளாய் பாத்திரவான்களாய் மாறுகிறார்கள். யாராவது ஆரம்பத்தில் அறிந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நம்பிக்கையை இழந்திருப்பாங்கன்னா, அதை விட்டு பின்வாங்கியிருப்பாங்கன்னா, மறுபடியும் ஆண்டவரை அவங்க அர்ப்பணித்து உமக்குன்னு எழும்ப கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.